வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்திமா. நீட் 2025 30 டேஸ் கெமிஸ்ட்ரி சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸில் 6 எக்ஸப்ஷனல் கேஸ் தான். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் டெப்த்தாக நம்ம படிக்க வேண்டியது, அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இங்கே பி பிளாக் எலிமெண்ட்ஸில் எக்ஸப்ஷனல் கேஸை மட்டும் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குரூப் 13 எலிமெண்ட்ஸ். இதில் இந்த எக்ஸப்ஷனல் கேஸில் நம்ம பார்க்க போகிறது அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன், என்தால்பி, அப்புறம் எலக்ட்ரான் கெயின், என்தால்பி மட்டும்தான். அட்டாமிக் ரேடியஸ் பொதுவாக என்ன ஆகும், அட்டாமிக் நம்பர் டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதே மாதிரி எல்லா நேரத்துலையும் இருக்கிறது கிடையாது. கேலியத்தை பார்த்தீங்கன்னா குரூப் 13ல் கேலியத்துடைய அட்டாமிக் ரேடியஸ் லெஸ்ஸர் தென் அலுமினியம். லெஸ்னா ரொம்ப லெஸ்ன்னு சொல்ல முடியாது. கேலியத்துக்கு 135 பீக்கோமீட்டர், அலுமினியத்துக்கு 143 பீக்கோமீட்டர். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்க போனால், நமக்கு ஹையர் மெம்பர்ஸ் ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் பொதுவாக டி பிளாக் டி ஆர்பிட்டல்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதுக்கப்புறம் எஃப் ஆர்பிட்டல்ஸ் எலக்ட்ரான்ஸ் வரும்போது என்ன நடக்கும், புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் நடக்கும். அதனால தான் கேலியத்தில் பிகாஸ் ஆஃப் த டி ஆர்பிட்டல்ஸ் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னால அதனுடைய அட்டாமிக் ரேடியஸ் லெஸ்ஸர் தென் அலுமினியத்தோட இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். அடுத்தது அயனைசேஷன் என்தால்பி. பொதுவாகவே அயனைசேஷன் என்தால்பி ஜென்ரலாக டவுன் த குரூப் என்ன ஆகும், டிக்ரீசஸ் ஆகும். ஆனால் குரூப் 13ல் பார்த்தீங்கன்னா அலுமினியமும் தாலியமும் அந்த பர்டிகுலர் கேஸுக்கு, அந்த ஜெனரலைசேஷனுக்கு பொருந்தாது. இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அலுமினியத்தை பார்த்தீங்கன்னா 577, கேலியத்துக்கு பார்த்தீங்கன்னா 579. சின்ன டிஃபரன்ஸ் தான். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கேலியத்தில் இருக்கிற டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி தாலியத்தையும் இண்டியத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. சின்ன இங்கே 589, இண்டியத்துக்கு 558. கிரேட்டர் தென் இண்டியம் தாலியத்துக்கு. அதுக்கான ரீசனும் பார்த்தீங்கன்னா எஃப்என் டி எலக்ட்ரான்ஸ் அதோடைய புவர் ஷீல்டிங் எஃபெக்டால தான் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம அந்த ஜெனரலைசேஷனுக்கு பொருந்தாமல் எக்ஸப்ஷனல் கேஸாக இருக்கிறது. அடுத்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பியை பற்றி குரூப் 13ல் கிடையாது. ஆனால் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பொதுவாக ஜென்ரலாக என்ன நடக்கும்னா லெஸ் நெகட்டிவ் டவுன் த குரூப்புக்கு போகும். ஸோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி சில நேரத்தில் கொடுக்கலாம், சில நேரத்தில் வாங்கலாம். ஆனால் நெகட்டிவாக இருக்கும், பொதுவாக நெகட்டிவாக இருக்கும். ஆனால் ஒன்லி ஃபார் த குரூப் 18 எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். பட் இந்த குரூப் 13 பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயனைசேஷன் என்தால்பி மட்டும்தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம குரூப் 14 எலிமெண்ட்ஸ்க்கு போயிடுவோம். அங்கே அட்டாமிக் ரேடியஸில் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் கிடையாது. அயனைசேஷன் என்தால்பியில் மட்டும் லெட்டு பார்த்தீங்கன்னா ஹையர் தென் 10க்கு மேலே இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட் என்னது ஹையர் மெம்பர்ஸ். ஸோ ஹையர் மெம்பர்ஸில் டி அண்ட் எஃப் ஆர்பிட்டல்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால புவர் ஷீல்டிங் அப்படி, அதனால அயனைசேஷன் என்தால்பியும் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த எக்ஸப்ஷன் லெட்டு ஃபார் குரூப் 14 எலிமெண்ட்ஸ். மற்றபடி வேறு எந்த விதமான எக்ஸப்ஷனல் கேசஸ் குரூப் 14க்கும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூப் 15 அண்ட் 16. குரூப் 15 பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அசம்பாவிதமும் இல்லை, நம்ம நினச்ச மாதிரியே இருக்குது. நைட்ரஜன் ஃபேமிலி நம்மளை பொறுத்த வரைக்கும் வெரி நல்ல ஃபேமிலி இல்லையா. ஆனால் ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துலேயும் பிரச்சனை கிடையாது. ஆக்சிஜன் ஃபேமிலியில் ஒன்லி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அது பொதுவாக என்ன நடக்கும்னா லெஸ் நெகட்டிவ் டவுன் த குரூப்புக்கு போகும். ஆனால் ஆக்சிஜனுக்கு தான் லெஸ் நெகட்டிவ் தேன் சல்ஃபருக்கு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஸ்மால் சைஸ் இல்லையா. எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி. எதுக்கு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி ஆக்சிஜன் கொடுக்குது. இப்போ 2 எலக்ட்ரானை எடுத்துக்கிச்சுன்னா அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக ஆயிடலாம் இல்லையா. அதுக்காக தான் அது கொடுக்குது. பட் ஆக்சிஜனுடைய சைஸ் சின்னது இல்லையா. ஸோ சின்னதுனால பி ஆர்பிட்டல்ஸில் தான் எலக்ட்ரான் போக முடியும். அதனால தான் சல்ஃபரோட கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜனுக்கு லெஸ் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்குது. அடுத்து நம்ம குரூப் 17 அண்ட் 18 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹாலஜன் ஃபேமிலி, அதுக்கப்புறம் நோபல் கேஸ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸில் எந்த விதமான பிரச்சனை கிடையாது. ஒன்லி இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பியில் தான். ஸோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஃப்ளூரினையும் குளோரினையும் கம்பேர் பண்ணும்போது குளோரினுக்கு பாருங்கள் -349, பட் ஃப்ளூரினுக்கு -333 kJ
கிலோ ஜூல். அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் சின்ன சைஸ், நம்ம எப்படி நம்ம ஆக்சிஜனுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் சின்ன சைஸு. அதனால எலக்ட்ரான் வந்து அதை கெயின் பண்ணும்போது கிடைக்கிற அந்த எனர்ஜி வந்து, ஏன்னா எலக்ட்ரான் வந்து நாட் ஹாப்பியாக இருக்காது, ஏன்னா ஆர்பிட்டலே சின்ன பி ஆர்பிட்டலே சின்ன ஆர்பிட்டல் இல்லையா. அதனால தான் ஃப்ளூரினுக்கும் குளோரினுக்கும் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நம்ம நினச்ச மாதிரி இருக்கிறது கிடையாது. அடுத்து இது அடிக்கடி கேட்குற எக்ஸப்ஷனல் கொஸ்டின்ஸ். ஆர்கான் அண்ட் கிரிப்டானுக்கு சேம் பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இப்போ நோபல் கேஸஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கும். ஏன்னா மற்ற எல்லாமே எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கணும். பட் இந்த நோபல் கேஸஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்லி ஷெல் இல்லையா. ஸோ அதனால ஹாப்பி ஒரு எலிமெண்ட்ஸாக வந்து இருக்குது. அதனால் அது நாட் ரெடி டு கெயின் எலக்ட்ரான்ஸ் ஆர் லூஸ் எலக்ட்ரான். அதனால் இப்போ நீ எலக்ட்ரானை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம என்ன செய்யணும், அதுக்கு எனர்ஜியை கொடுக்கணும். அதனால தான் பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியாக இருக்குது. பட் ஃப்ளூரின் மற்ற ஆக்சிஜன்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஏன்னா தே வாண்ட் மோர் எலக்ட்ரான்ஸ். புரியுதுங்களா, எதனால் பாசிட்டிவ் எதனால் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு. ஸோ ஆர்கான் அண்ட் கிரிப்டானுக்கு பார்த்தீங்கன்னா சேம் 96 கிலோ ஜூலில் தான் அதனுடைய எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்குது. சேமாக இருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஹையர் மெம்பர்ஸில் என்ன வந்துடுது, டி ஆர்பிட்டல்ஸ் அண்ட் எஃப் ஆர்பிட்டல்ஸ் எலக்ட்ரான்ஸ் வரும்போது புவர் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்குது. அதனால் நம்ம நினச்ச மாதிரி அதால் இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து இருக்கிறது கிடையாது. அடுத்தது ஹையஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நியானில் தான். அந்த குரூப்லேயும் அந்த குரூப் 18லேயும் ஹையஸ்ட்டு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி 116 கிலோ ஜூல் இருக்கிறது நியானுக்கு தான், ஹீலியத்துக்கு கிடையாது. அதுக்கு காரணம் ஹீலியம் வந்து ஸ்மால் இல்லையா. ஸோ அதனால் நம்ம நினச்சபடி இருக்காது. ஸோ நியானுக்கு தான் ஹையஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இதுதான் 6 முக்கியமான எக்ஸப்ஷனல் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள் ஃப்ரம் பி பிளாக் எலிமெண்ட்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.